வணக்கம். செல்வகுமாரின் பசிபிக் பெருங்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய சின்லாகு சூப்பர் புயல் 250 275 கிலோமீட்டர் வேகம் எடுத்துள்ள சின்லாகு சூப்பர் புயல் உலக வானிலைக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? இதுதான் இந்த தலைப்புல பார்க்க போறோம். 2026 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. சரி, சின்லாகு புயல் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல ஆசியா ஒட்டிய பகுதியில் இருக்கு. பிலிப்பைன்ஸுக்கு சற்று கிழக்கு புறமாக. மத்திய பசிபிக் பெருங்கடல் அல்ல, அமெரிக்காவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல் அல்ல, ஆசியாவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல்ல. இந்த புயலோட வேகம் எவ்வளவு? 250 275. கேட்டகரி 5, 5ஆம் வகை சூப்பர் புயல். இந்த புயல் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? நாம் என்ன சொல்லியிருந்தோம்? பசிபிக் பெருங்கடல்ல ஆசியா பக்கம் தான் வெப்பம் அதிகமாக இருக்கு. அமெரிக்கா பக்கம் வெப்பம் உயர்ந்தாலும் ஆசியா பக்கத்திற்கு நீரோட்டம் கடத்தி கொண்டு வருகிறது. பசிபிக் பெருங்கடலோட மத்திய பகுதி வரைக்கும் வெப்பம் உயர்த்துவதற்கு சாதகமாக இருக்கு நீரோட்டம். ஆக ஆசியா பக்கம் முதல் அமெரிக்காவிற்கும் ஆசியாவுக்கும் இடைப்பட்ட மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் நிலநடுக்கோட்டு பகுதியில் வெப்பத்தை உயர்த்துகிறது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தோம்? ஆசியாவிற்கு சூப்பர் புயல் அடுத்தடுத்தது தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் வடகிழக்கு பருவமழை காலத்திலையும், அதாவது ஜப்பான், தைவான், அதே போல சைனா, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், பிலிப்பைன்ஸ், ஹாங்காங் உள்ளிட்ட சீன பகுதிகளுக்கெல்லாம் கடந்த ஆண்டை விட மிக மோசமான கோர புயல்கள் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னோம். அதோட தொடக்கமாக முதல் புயல் உருவாகி இருந்தாலும் முதல் புயல் நேரடியாக ஆசிய நாட்டுகளை எதுவும் தாக்காம மத்திய பசிபிக் பெருங்கடலை நோக்கி விலகி செல்ல இருக்கிறது. இருந்தாலும் அங்கே பல்வேறு தீவு நாடுகள் இருக்கிறது, மக்கள் வசிக்கக்கூடிய நிறைய தீவுகள் இருக்கிறது. அந்த தீவுகளை 250 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கி கொண்டு படிப்படியாக அதன் வேகத்தை குறைத்து கொண்டு வரக்கூடிய சில நாட்கள் அது பசிபிக் பெருங்கடலை ஆட்டிப்படைக்க இருக்கிறது. இந்த நிலையில உலக வானிலை வல்லுநர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை நாம் இதில் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியா அரசின் அதாவது அங்கீகாரம் பெற்ற ஸ்கைமெட் நிறுவனம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் எல்னினோ உருவாக போகுது. சூப்பர் எல்னினோன்னு என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் இல்லாத கடுமையான ஒரு எல்னினோ அமெரிக்க பக்கம் வெப்பமடைய போய் செய்ய போகுது. இதனால அப்படின்னா என்ன அர்த்தம்? பசிபிக் பெருங்கடல்ல அமெரிக்க பக்கம் தான் நிகழ்வுகள் உருவாகும், ஆசிய பக்கம் நிகழ்வு உருவாகாது, அப்படிதான் அர்த்தம். அப்ப சூப்பர் எல்னினோன்னு என்ன? எல்னினோன்னா அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்றது. சூப்பர் எல்னினோன்னு என்ன? அமெரிக்க பக்கம் அபரிமிதமாக வெப்பம் உயர்தல், ஆசியா பக்கம் வெப்பம் குறைந்திருத்தல். அப்ப ஆசியா பக்கத்துல நிகழ்வு உருவாகாது, ஆசியாவிற்கு பெரிய அளவில் மழை தராது என்றுதானே அர்த்தம். அப்போ இப்போ நாம என்ன சொல்லியிருக்கோம்னா ஆசியா பக்கம் வெப்பம் உயர்த்தும், ஆசியா பக்கத்திலையும் ஆசியா பக்கத்தை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல்ல கூடுதல் வெப்பத்தை உயர்த்தும். வலுவான நீரோட்டம் ஆசிய பக்கம் இப்பொழுதைக்கும் இருக்கிறது. ஒருவேளை அது எல்னினோ வந்தாலும் நடுநிலையாகத்தான் 2027 செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இவையெல்லாம் நீரோட்டங்களை வைத்து. இருந்தாலும் அதாவது பசிபிக் பெருங்கடலை என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் வங்கக்கடல், அரபிக்கடல் வெப்பம் அதிகமாக இருக்கிறது, நிலநடுக்கோட்டு வெப்பம் அதிகமாக இருக்கிறது. இந்த ஆண்டு தென் அரைக்கோளத்தில் அதாவது தெற்கு இந்திய பெருங்கடல்ல எந்தவித வலுவான நிகழ்வும் உருவாகாத காரணத்தினாலே தென்னரைக்கோளத்தில் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று தென்னரைக்கோளத்திலிருந்து, சோமாலியா மற்றும் ஏடன் வளைகுடா, ஏடன், ஓமன், ஏமன்,
வழியாக வந்துதான் அது இந்தியாவுக்குள்ள ஏறும். அது அப்படியே மாலத்தீவு, லட்சத்தீவு வழியா கேரளாக்குள்ள வந்து மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் குஜராத் கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதி வழியாக உள்ளே ஏறும் பொழுது அதிகமான நீராவியை கொண்டு வந்து ஏற்றுவதற்குத்தான் சாதகமாக இருக்கு. 30-31 டிகிரி வெப்பம் உயர்ந்திருக்கு. இதுவரை இல்லாத வெப்பம். பசிபிக் பெருங்கடலை பார்க்க போகும் பொழுது ஒருவேளை அங்கே நிகழ்வுகளுக்கு சாதகம் இருந்தாலும் இங்கே நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கு. சிறு நிகழ்வும் வலுவான மழைப்பொழிவை தருவதற்கு சாதகம் இருக்கு. வங்கக்கடல் வெப்பமும் அதிகமா உருவாகிட்டு இருக்கு. இதனால மேற்கு வங்கம், ஒடிசா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் பொழுது இலங்கை, சுமத்ரா இடைப்பட்ட பகுதி வழியாகவும் தென்மேற்கு பருவக்காற்று நுழையும். அதே நேரத்தில் குமரி முனையிலிருந்து சோமாலியா இடைப்பட்ட பகுதி வழியாகவும் தெற்கு அரபிக்கடல் வழியாகவும் தென்மேற்கு பருவக்காற்று நுழையும். இதனால நாடெங்கும் சிறப்பான மழைப்பொழிவு தருவதற்கே வாய்ப்பு இருக்கிறதே தவிர குறையும், பற்றாக்குறை ஏற்படும் என்று பல்வேறு தகவல்கள். இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் கூட பொருளாதார பிரச்சனையை, பணவீக்கத்தை சமாளிப்பதற்கு என்ன செய்யலாம்னு சொல்லி தீவிரமான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் உலக வானிலை வல்லுநர்கள் மற்றும் பல்வேறு வானிலை வல்லுநர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சத்தின் காரணமா இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இன்னும் எதுவும் சொல்லாத நிலையில, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அங்கீகாரம் பெற்ற ஸ்கைமெட் கூட சொல்லியிருக்கிற நிலையில இப்பொழுது இந்திய பொருளாதாரம் குறித்து இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் கூட மழை பொய்த்தால் என்ன செய்யலாம், விவசாய உற்பத்திக்கு ஏற்படுத்தக்கூடிய பணவீக்கம் போன்ற மாறுதல்களை எப்படி சமாளிப்பது போன்றவற்றுக்கெல்லாம் ஆலோசனை செய்து வருகிறார்கள். ஆகவே அந்த அளவிற்கு நீங்கள் அச்சப்படும்படியாக எதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியவில்லை. பசிபிக் பெருங்கடல்ல ஆசியாவிற்கு வலுவான நிகழ்வை தரக்கூடிய வகையில் தான் அமைப்புகள் இருக்கும். பசிபிக் பெருங்கடலை ஒட்டுமொத்தமாக மறந்து விடுங்கள். அங்கே வலுவான நிகழ்வு உருவானாலும் இங்கேயும் வலுவான நிகழ்வு உருவாகும் என்று ஏற்கனவே நாம நீண்ட கால வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். அரபிக்கடல், வங்கக்கடல் ரெண்டு பக்கமும் வெப்பம் அடைந்திருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடல், வங்கக்கடல் ரெண்டு பக்கமும் வெப்பம் உயர்ந்து இரண்டு பக்கமும் நிகழ்வு மழை பொழிவு தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அரபிக்கடல நிகழ்வு உருவாகி ஒரு சில நிகழ்வுகள் அது விலகி சென்றாலும் பெரும்பாலான வங்கக்கடல் நிகழ்விற்கு கேரளா வழியாக தென்மேற்கு பருவக்காற்று நுழையும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே கூடிய நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே வந்து கேரளா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி அணைகளுக்கு நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழை தரவே சாதகமாக தெரிகிறது. ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோட இணைந்திருங்கள். அச்சமோ பீதியோ எதுவும் கொள்ளாமல் வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். வானிலை அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே தொடர்ந்து இணைந்திருந்தால்தான் உங்களுக்கு உண்மை புரிய வரும். பொறுத்திருங்கள், காத்திருங்கள். வரக்கூடிய மே மாதம் முதல் வாரத்தில் அரபிக்கடல்ல நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்கு. அது உருவானாலே நம்முடைய வானிலை அறிக்கைக்கு கிடைத்த பெரிய சவாலாகத்தான் இருக்கும், வெற்றியாகத்தான் இருக்கும். இவையெல்லாம் ஆய்வினுடைய முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பா இருக்குங்க. இப்பவே 30 டிகிரி இருக்குது இலங்கையை ஒட்டி. தென்மேற்கு பருவமழை காலத்துல இலங்கையை ஒட்டி நிகழ்வு உருவாகாது. அப்போ வெப்பம் மேலும் உயரும். வடகிழக்கு பருவமழை காலத்துல மிகச்சிறப்பான மழைப்பொழிவை தருவதற்கு, நிகழ்வு உருவாவதற்கு சாதகமாகவே இருக்குன்னு நாம எந்தவித மாற்றமும் சொல்லாம உறுதிபட தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம். இருந்தாலும் நம்முடைய வானிலை அறிக்கையை நம்புவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் நம்பிக்கை வைத்தவர்களுக்கும் புரிதலுக்கும் வானிலை மாறுதலுக்கு, அதாவது வானிலையை கோடை மழைன்னா எப்படி, மழைக்கால மழைன்னா எப்படி, இவையெல்லாம் புரிந்தவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இந்த வானிலை அறிக்கை என்பதையும் அப்டேட்ஸோடு இணைந்திருக்க கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.